नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्धलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं निपतभागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथमाख्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं दुष्करं भुवे कृष्णदेवपदे तंशः श्रीचैतन्यं नमामि। हरे கிருஷ்ணா. நேற்று பாகவதம் நம்ம பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? 4 சனகுமாரர்கள் மாதாஜி. 4 சனகுமாரரும் போயிட்டு அங்க இவருக்கு விஜயனுக்கும் அவங்க 2 பேர் இருப்பாங்களே தெரியாம சொல்லக்கூடாது, ஜெயன் விஜயன் மாதாஜி. அவங்க 2 பேருக்கும் அவங்க சாபம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அப்போ நம்ம பகவானே எழுந்து ஓடி வர லக்ஷ்மி தேவியோட சேர்ந்து வராங்க. அத பார்த்தோம் மாதாஜி நம்ம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவங்க சாபம் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் அந்த பிராமணர்களோட கால்ல விழுந்து வணங்கிட்டு நான் கடவுளை மறக்க செய்யற அந்த மாயையில நான் ஆட்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா மாதாஜி. அது சொன்னீங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் கடவுளின் பரலோக வர்ணனைகள். பதம் 43. அற்புதமான ஸ்லோகம் படிக்க போறோம். ஸ்லோகம் யாராவது ரிசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணலாம். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்கமிஸ்ர துளசி மகரந்த வாயுः அந்தர்கதஸ்வ விவரேன சகார தேஷாம் சங்ஷோபம் அக்ஷரஜுஷாம் அபிசித்ததன்வோः. யாராவது ஸ்லோகா ரிசைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிசைட் பண்ணலாம். அற்புதமான ஸ்லோகம். எஸ் கார்த்திக். எஸ் எஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்கமிஸ்ர துளசி மகரந்த வாயுः அந்தர்கதஸ்வ விவரேன சகார தேஷாம் சங்கோஷ்பம் அக்ஷரஜுஷாம் அபிசித்ததன்வோः. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நான் பண்றேன் மாதாஜி, நான் ரீட் பண்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயுः அந்தர்கதஸ்வ விவரேன சகார தேஷாம் சங்ஷோபம் அக்ஷர ஜூஷாம் அபிசித்த தன்வோஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
இன்னொருத்தர் யாராவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. செல்வகுமாரி மாதாஜி. தஸ்யாரவிந்தநயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் ஷமிஸ்ர துளசி மகரந்த வாயுः அந்தர்கதஸ்வ விவரேண சகார தேஷாம் சங்கோபமக்ஷரஜோஷாம் அபிசித்த தன்வோः. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. तस्यारविन्दनयनस्य पदारविन्द किञ्चल्कमिश्र तुलसी महरन्द वायुः अन्तर्कदस्व विवरेण सहार तेषां संक्षोभम् अक्षरजूषाम् अभिसिक्त तन्वोः. Thank you. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. हरे कृष्णा. तस्यारविन्द नयनस्य बदारविन्द किञ्जल्घमिश्र तुलसो मकरन्द वायुः अन्तर्गतस्व विवरेण सकार देशां संक्षोभम् अक्षरजूषाम् अभिषिक्त तन्वो. हरे कृष्ण. हरे कृष्णा. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளின் கீழிருந்த துளசி இலைகளில் இருந்து காற்றில் இழைந்து வந்த நறுமணமானது அம்முனிவர்களின் நாசிகளில் புகுந்தவுடன் அவர்கள் அருவ பிரம்ம உணர்வில் மிகுந்த பற்றுடையராக விளங்கிய போதிலும் தங்கள் உடல்களிலும் மனங்களிலும் ஒருவித மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தனர். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த. சோ பகவானுடைய அந்த பாதங்கள்ல இருந்து, பகவானுடைய பாதங்கள்ல எப்போதுமே துளசி அர்ப்பணிக்கப்படும். துளசி இலைகள் அர்ப்பணிப்பாங்க. சோ அந்த துளசி இலைகளுடைய நறுமணமானது அப்படி அந்த 4 குமாரர்களுடைய அந்த மூக்குல வந்து அந்த நறுமணத்தை முகந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த அருவவாத எண்ணங்கள் எல்லாம் போய் என்ன ஆயிட்டாங்க, தூய பக்தர்களா மாறிட்டாங்க. சோ அதனால நம்ம வந்து பகவானுக்கு நிவேதனம் செய்த மலர்களை முகர்ந்து பார்க்கணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மலர்களை முகர்ந்து பார்க்கணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ண துளசி இலைகளை முகர்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த துளசி இலைகளை நாம ஸ்வீகரிக்கலாம், தப்பு கிடையாது. சோ மூக்குக்கு இது ஒரு சேவை. எல்லா புலன்களுக்கும் ஒரு சேவை இருக்கு இல்லையா? கண்ணுக்கு பகவானுடைய அழகான ஸ்ரீ விக்கிரகத்தை பார்க்கக்கூடிய சேவை, காதுகளால பகவானுடைய இந்த திவ்யமான உபதேசங்களை கேட்கறது, பகவானுடைய லீலைகளை கேட்கிற சேவை, கைகளால பகவானுக்கு எத்தனை சேவை வேணா செய்யலாம். கோவில பெருக்கி தொடச்சு பாத்திரம் தேய்ச்சு பகவானுக்கு துணி தச்சு மாலை கட்டி, கைகளுக்கு ஏகப்பட்ட சேவை இருக்கு. கால்களால பகவானுடைய இந்த கஷேத்திரங்களுக்கு நம்ம நடந்து போகலாம், கோவில வந்து பிரகாரத்தை வலம் வரலாம், இதெல்லாம் கால்களுக்கு உண்டான சேவை. உடலால பகவான் முன்னாடி விழுந்து வணங்கலாம். தலையினால தரையில நம்ம தரையில படும்படி கீழே விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு சேவை இருக்கு. மூக்குக்கு பிரத்யேகமா இருக்கக்கூடிய சேவை என்ன? பகவானுக்கு அர்ப்பணித்த அந்த துளசி இலைகள், பூக்கள் இதெல்லாம் முகர்ந்து பாக்குறது. இது முதல்ல இஸ்கான் வந்துதான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம வந்து முகர்ந்து பார்த்ததெல்லாம் கிடையாது. சோ இங்க ஆரத்தி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த பூக்களை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே வரிசையா வருவாங்க. சரி, பூ கொண்டு வராங்களே, எடுத்து நம்ம தலையில வச்சுப்போம், நமக்கு அதுதான் வழக்கம். எடுத்து தலையில வச்சுட்டா இதெல்லாம் முகந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் புது வாடிக்கையா இருக்கு, பூவை முகந்து பார்க்க சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாகவதத்துல இருந்து இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. பூக்களை முகர்ந்து பார்க்கறது மூலமாவே நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய பாவ விளைவுகள், பாவ எண்ணங்கள், நம்ம வந்து இந்த 4 குமாரர்கள் மாதிரி அந்த உயர்ந்த நிலையில கிடையாது. நம்ம இதயம் முழுக்க என்ன இருக்கு, அட்லீஸ்ட் என்னுடைய இதயம் முழுக்க என்ன இருக்குன்னா பாவ சிந்தனைகள், பாவ விளைவுகள், நாம செய்திருக்கக்கூடிய எத்தனையோ ஜென்மாந்தரங்களா இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தான் படிஞ்சிருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், போகும். சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பகவானுடைய அந்த திவ்யமான இந்த ரூபத்தை தரிசனம் பண்றதுக்கான மனோநிலை நமக்கு ஏற்படும். சோ அது மாதிரி அவங்க வந்து அருவ பிரம்ம உணர்வுல இருந்து அவங்க எதுக்கு என்னவா மாறிட்டாங்க, தூய பக்தர்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். ஹேமாமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? பொருளுரை. யோகத்திலிருந்து அந்த 4 குமாரர்களும் அருவவாதிகள் அல்லது பகவானுடன் ஒன்று கலப்பது என்றும் ஒன்றாகும் தன்மை தத்துவத்தின் ஆதரவாளர்கள் என்று தெரிகிறது. ஆயினும் பகவானின் தன்மைகளை நேரில் கண்டவுடன் அவர்களது மனங்கள் மாறின. அதாவது பகவானுடன் ஒன்றாகி உள்ளத இன்பத்தினை உணரும் அருவவாதியின் முயற்சி பகவானின் அழகிய மிக உயர்ந்த தன்மைகளை
நேரில் கண்டவுடன் தோற்கடிக்கப்படுகிறது என்றும் கூறலாம். காற்றில் மிதந்து வந்த துளசி இலைகளின் நறுமணத்துடன் கலந்த பகவானின் தாமரை திருவடிகளின் நறுமணத்தினால் அவர்களது மனங்கள் மாறின. பரமபுருஷ பகவானுடன் ஒன்றாக கலப்பதை காட்டிலும் பக்தர்களாக மாறுவது புத்திசாலித்தனம் என்று அவர்கள் நினைத்தனர். பகவானுடன் ஒன்றாக கலப்பதை காட்டிலும் பகவானின் நறுமணம் மிகுந்த தாமரை திருவடிகளின் தொண்டனாவது எத்துணையோ உணர்வுடையது ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுக்கு சேவை செஞ்சுதான் எல்லாத்துலயும் உயர்ந்தது. அவருடைய அரபு பிரம்மத்துல போய் கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்னா அவங்களும் பக்தர்கள் தான், அருவவாதிகளும் பக்தர்களாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனா அவங்க அவ்வளவு உயர்ந்த பக்தர்கள் கிடையாது. பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அங்க கிடையாது. எப்படியாவது தானும் கடவுளும் ஒன்னாயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. தேவா அமுஷ்ய வதனாசித பத்மகோஷம் உத்தீக்ஷ சுந்தர தராதர ருத்தஹாசம் லப்தாஷிஷ புனர் அலேக்ஷ ததீய மந்திரி கந்தம் நகாருண மணிஷயனம் நிதத்யுஹு. பகவானின் அழகிய திருமுக தோற்றம் நீல வண்ண தாமரையின் உட்பகுதியினை போல் அவர்களுக்கு காட்சி தந்தது. அவரது புன்னகையோ மலர்ந்த முல்லை மலர்களைப் போல் தோன்றியது. பகவானின் திருமுக அழகினை கண்டவுடன் அம்முனிவர்கள் முழு திருப்தி அடைந்தனர். அவர்கள் அவரை மேலும் காண விரும்பி அவரது திருவடி தாமரைகளில் சிவந்த ரத்னங்களைப் போல் ஜொலித்த விரல் நகங்களை நோக்கினர். இவ்வாறு அவர்கள் பகவானின் உன்னத உடலின் எழிற் கோலங்களை மேன்மேலும் கண்டு இறுதியில் பகவானின் தனிப்பட்ட வடிவத்தினை தியானிப்பதில் வெற்றி அடைந்தனர். சோ வைகுண்டத்துக்கே போய் அந்த வைகுண்ட வாசலுக்கே போய் கூட அவங்களுக்கு அந்த அருவவாதம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. சோ அப்போ பகவானுடைய அந்த கருணையினால அவருடைய திவ்யமான அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணதுனால ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு பாருங்க. பதனாசித்த பத்ம கோஷம், அதாவது அவருடைய அந்த முகமானது பத்ம கோஷம் அப்படின்னா அந்த தாமரை மலர் அதனுடைய உட்பகுதிகள் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காம். ஒவ்வொரு அங்கங்களும் ரொம்ப அற்புதமான முறையில வர்ணிக்கப்பட்டிருக்கு. பகவானுடைய விரல் நகங்கள் முதற்கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் பகவானை அவருடைய அழகான அந்த ரூபத்தை நாம பாக்குறதுக்கு முதல்ல பயிற்சி எடுத்துக்கணும். கோவிலுக்கு போயிட்டு இருக்க கண்ணை மூடிக்கிட்டு அவர் தீபாராதனை காட்டும் போது இருக்க கண்ணை மூடிக்கிட்டு இப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக தீபாராதனை காட்டுறாங்க? பகவானுடைய பாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல வரைக்கும் அப்படியே எதுக்காக கொண்டு போறாங்க அப்படின்னா அவருடைய திவ்யமான ரூபத்தை நம்ம தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கண்ணை முடிக்க நம்மளால என்ன பார்க்க முடியும் இல்லையா? சோ அந்த நேரத்துல நல்ல கண்களை அகல திறந்து நம்மளால எந்த அளவுக்கு அந்த அவருடைய ரூபத்தை உள்ள வாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவருடைய பாதங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருமுக மண்டலம் வரைக்கும் பார்க்கணும். சோ இங்க நித்தியம் ராதா மாதவருக்கு அலங்காரம் முடிஞ்சு தர்ஷனார்த்தி அப்போ அவங்களுக்கு கண்ணாடி எல்லாம் காட்டுவாங்க. சோ அவங்களுடைய அலங்காரத்தை அவங்க பாத்துக்கிறதுக்காக கண்ணாடி காட்டுவாங்க. சோ அப்போ பகவான் அவரை பாக்குறாரு. நம்ம பகவான் என்ன பண்ணணும்? நாம தரிசனம் பண்ணணும். பகவானுடைய பாதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான முறையில அவருடைய பாதங்கள்ல துளசி அப்புறம் பூக்கள் எல்லாம் வச்சு அழகான ஒரு மலர் மாதிரி அவருடைய பாதங்கள்ல கொலுசு மாதிரி அது போடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா சந்தனத்துல துவச்சி துளசி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பாதங்களுக்கு ஏதாவது ஒரு பழம் இருக்கும். சோ அந்த மாதிரி அவருடைய திருப்பாதங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அந்த மாதிரி பகவானுடைய அலங்காரத்தை நம்ம பார்க்கும்போது மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் கவர்ச்சிகரமா தோணவே தோணாது. எதெல்லாமோ நம்ம எதனால இருந்தமோ கவரப்பட்டோமோ, எதையோ பார்த்து நமக்கு ஆசை எதையெல்லாமோ பார்த்தோமோ அதெல்லாம் போய் இப்ப மிக உன்னதமான பகவானுடைய ரூபத்தின் மேல கவர்ச்சி வந்தது அப்படின்னாக்க அது மிகப்பெரிய வெற்றி தான். பும்சாம் கதிம் மிருகயதாம் இக யோக மார்கை தியானாஸ்பதம் பகுமதம் நயனாபிராமம் வம்சனம் வபு தர்ஷயானம் அனன்ய சித்தை ஔத்பத்திகை சமக்ருணன் யுதமஷ்டபோகைஹி. பகவானின் இக்கோலமே யோக முறைகளை பின்பற்றுபவர்களால் தியானிக்கப்படுகிறது. இதுவே தியானத்தில் யோகிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மகா யோகிகளினால் நிரூபிக்கப்பட்டிருப்பதனால் இது கற்பனை அன்று, உண்மையே ஆகும். பகவான் 8 வகையான சாதனைகளை முற்றிலும் உடையவராக விளங்குகிறார். ஆனால் பிறருக்கோ இச்சாதனைகள் முழு நிறைவுடன் கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. சோ அஷ்டபோகை. சோ
ஸோ பகவான் வந்து அஷ்டாங்க யோகத்துக்கு அதனால்தான் வந்து யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறார். எல்லா சக்திகளும் அவர்கிட்ட பூரணமா இருக்கு. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணா கூட முழுமையா அவரால் அந்த சித்திகள் அடைய முடியாது. அது மட்டும் இல்லாம பகவானுடைய இந்த ரூப வர்ணனைகள் எல்லாம் என்ன கிடையாது, கற்பனை கிடையாது. இதெல்லாம் வந்து 100% உண்மையானது. சாஸ்திரங்களை நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா அர்த்தமே கிடையாது. இது 100% நம்ம வந்து நம்பணும். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். யோக முறையின் வெற்றியானது இங்கே மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. யோக மார்க்கத்தை பின்பற்றுபவர்களின் தியானத்தின் உட்பொருளாக விளங்குவது நாற்கரங்களையுடைய நாராயணர் வடிவமே என்பது இங்கே சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் யோகி என்று தம்மை அழைத்துக் கொள்வோர் நாற்கரங்களையுடைய நாராயணர் வடிவத்தை குறித்து தியானிப்பதில்லை. சிலர் அருவம் அல்லது சூனியத்தை தியானிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் சரியான முறையினை பின்பற்றும் மகா யோகிகள் இதனை அங்கீகரிக்கவில்லை. உண்மையான யோக மார்க்கமானது புலன்களை கட்டுப்படுத்தி தனிமையான தூய்மையான இடத்தில் அமர்ந்து அந்த அத்தியாயத்தின் ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் 4 குமாரர்களின் முன்னால் தோன்றிய நாற்கரமுடைய நாராயணரின் வடிவத்தை தியானித்தல் வேண்டும். கிருஷ்ணரது விரிவே இந்த நாராயணர் வடிவமாகும். ஆகையினால் கிருஷ்ண பக்தி இயக்கம் இப்பொழுது பரப்பிக் கொண்டிருப்பதே உயர்ந்த உண்மையான யோக மார்க்க பயிற்சியாகும். பயிற்சி பெற்ற பக்தி யோகிகளால் கிருஷ்ண உணர்வே உயர்ந்த யோகமாக மேற்கொள்ளப்படுகிறது. யோக பயிற்சியின் அனைத்து கவர்ச்சிகளுக்கும் இடையே 8 வகையான யோக நிறைவுகளை சாதாரண மனிதன் மிகுந்த சிரமத்தின் பேரிலேயே அடைய முடிகிறது. ஆனால் இங்கே 4 குமாரர்களின் முன்னர் தோன்றிய பகவான் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் 8 வகையான நிறைவுகளையும் தன்னிடத்தே நிரம்ப பெற்றவராக விளங்கினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்ந்த யோக மார்க்க முறையானது ஒரு நாளின் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை சிந்திப்பதுவே ஆகும். இதுவே கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை போன்றவற்றிலும் அல்லது பதஞ்சலி யோக முறையிலும் விவரிக்கப்பட்டிருக்கும் யோக முறையானது மேலை நாடுகள் பொதுவாக அறிந்து கொண்டிருக்கின்ற தற்காலத்தில் பயிற்சிக்கப்படுகின்ற ஹட யோகத்திலிருந்து முற்றிலும் வேறுபாடு உடையதாகும். உண்மையான யோக பயிற்சியானது முதலில் புலன்களை கட்டுப்படுத்துவது ஆகும். அவ்வாறு கட்டுப்படுத்திய பின்னர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் நாராயண வடிவத்தின் மீது மனதை செலுத்துவதாகும். பகவான் கிருஷ்ணரே உண்மையான முழுமுதற் கடவுள் ஆவார். பிற விஷ்ணு வடிவங்களான 4 கரங்கள், அவற்றில் சங்கு, தாமரை, கதாயுதம், சக்கரம் போன்றவைகளுடன் அணி செய்யப்பட்டிருப்பதெல்லாம் கிருஷ்ணரின் அம்ச விரிவுகளே ஆகும். பகவத்கீதையில் ஒருவன் பகவானின் வடிவத்தை தியானித்தல் வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு புனிதமான சூழ்நிலையில் சுத்தம் செய்யப்பட்ட தனிமையான இடத்தில் தலையும் முதுகும் நேராக இருக்கும் வண்ணம் அமர்ந்து ஒருவன் பயிற்சி செய்தல் வேண்டும். யோகியானவன் பிரம்மச்சரியத்தின் ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக பின்பற்றி தன்னை கட்டுப்படுத்தி வாழ்தல் வேண்டும். ஒருவன் இந்த யோக முறை பயிற்சியினை நெருக்கடிமிக்க நகரத்தில் வரம்பு மீறிய பாலுணர்வு மற்றும் கட்டுப்பாடற்ற நாக்கு ருசி உள்ளடங்கிய ஆடம்பர வாழ்வில் ஒரு காலம் செய்ய முடியாது. யோக பயிற்சியில் இன்றியமையாதது புலன்களை கட்டுப்படுத்துவதுதான். அதிலும் புலனடக்கத்தின் ஆரம்பமே நாக்கை கட்டுப்படுத்துவதிலிருந்துதான் தொடங்குகிறது. நாக்கை ஒருவன் கட்டுப்படுத்தி விட்டான் என்றால் பிறகு அவன் மற்ற புலன்களை நிச்சயம் கட்டுப்படுத்தி விடுவான். ஒரே சமயத்தில் ஒருவன் தவிர்க்கப்பட்ட உணவு மற்றும் மதுபானம் போன்றவற்றை சுவைத்துக் கொண்டு யோக பயிற்சியிலும் முன்னேற முடியாது. இதில் மிகவும் வருத்தத்திற்குரிய உண்மை என்னவென்றால், அங்கீகாரமற்ற பல யோகிகள் மேலை நாடுகளுக்கு வந்து யோக பயிற்சியின் பால் மக்களுக்கு உள்ள நாட்டத்தினை தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்தி கொண்டதாகும். இந்த அங்கீகாரமற்ற யோகிகள் வெளிப்படையாக ஒருவன் மதுவுக்கு அடிமையாகவும் இருக்கலாம், அதே நேரம் தியான பயிற்சியும் செய்யலாம் என்று வெளிப்படையாக வேறு கூறுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பெரிய பொதுமையா இருக்கு. ஒரு பேராகிராஃப். ஓகே தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாதர் வந்து இங்க ரொம்ப அற்புதமா யோகான்னா என்ன அப்படிங்கறத சொல்றார். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல அவருக்கு என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள் நடக்குது அப்படிங்கறது இங்க சொல்றார். இப்ப அந்த காலத்துல வெளிநாட்டுல, இந்த காலத்துல இங்கேயே நடக்குது, இந்தியாலே நடக்குது. இன்னைக்கு இந்தியால இருக்கிறவங்களுக்கு யோகான்னா என்னன்னு தெரியாது. சும்மா இந்த கையை அந்த பக்கம் தூக்கி இந்த காலை இந்த பக்கம் தூக்கி 2 எக்ஸசைஸ் பண்ணிட்டா அது யோகா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே யோகம் அப்படிங்கிறது பகவான தியானம் பண்றதுதான். இது பகவத்கீதையில பகவான் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். 6வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார்? யாருக்காவது ஸ்லோகம் தெரியுமா? 6வது அத்தியாயத்துல பகவான் வந்து யோகத்தினுடைய பூர்ணத்துவத்தை சொல்றார்.
ஓகே, கடைசி ஸ்லோகம், இந்த 6வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதஹ அப்படின்னு சொல்ற. யோகினாம் அபி சர்வேஷாம், யோகிகள்லயே யார் சிறந்தவர் அப்படின்னா மத்கதேன் அந்தராத்மனா, யார் அவங்களுடைய இதயத்துல அவங்களுடைய சித்தத்துல ரொம்ப ஆழமா பகவானையே சித்திக்கிறாங்களோ. மத்ததே, மத் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். யார் பகவானை சிந்திக்கிறாங்களோ அவங்கதான் யோகிகள்லயே மிக உயர்ந்த யோகி, பூரணத்துவம் அடைந்தவர் அப்படின்னு அங்க பகவத்கீதையில பகவான் சொல்றார். சோ இந்த 6வது அத்தியாயம் முழுக்கவே எப்படி ஒருத்தர் யோக பயிற்சிய கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த மாதிரி நகரத்துல வாழ்ந்துகிட்டு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, யோக பயிற்சி எல்லாம் பண்ண முடியாது. தனிமையான ஒரு இடத்துல போகணும், அப்ப புலன்களை கட்டுப்படுத்தணும், ரொம்ப உயரமாவும் இல்லாம ரொம்ப தாழ்வாவும் இல்லாம ஒரு ஆசனத்தை அமைக்கணும். அந்த ஆசனத்தை நல்ல சாஃப்டா புற்கள் எல்லாம் நிரப்பி அதுல மான்தோல் பரப்பி அதுல உட்காந்துக்கணும். சோ மான்தோல்லாம் எதுக்கு போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா மற்ற பூச்சிகள் எல்லாம் அவங்க தொந்தரவு பண்ணாது. சோ அதனால அது மேல உட்காந்துக்கிறாங்க. சோ அப்படி உட்கார்ந்து கண்களை முழுசா திறக்கவும் கூடாது, ஃபுல்லா மூடவும் கூடாது. பாதி மூடிய கண்கள்ல மூக்கோட நுனியை அவங்க தியானம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபுபாதர் நீங்க என்ன சொல்றாரு, நீ நகரத்துல ரொம்ப உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஒரு பக்கம் மது மங்கை இந்த மாதிரி எல்லாம் தவறான விஷயத்துல ஈடுபட்டு அதே சமயத்துல யோகாவும் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படித்தான் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே இது ஏமாற்றுகிற வழிமுறை. யோகம் அப்படின்னாலே புலனடக்கம் தான், புலன் கட்டுப்பாடு தான் முதல் ஃபர்ஸ்ட் வருது. யம நியம, புலன்களை எப்படி கட்டுப்படுத்தணும், அதுக்கப்புறம் அந்த புலன்களை நாம எந்த விஷயத்துல ஈடுபடுத்தணும், இதுதான் நம்ம பாக்குறோம். சோ பிரபுபாதர் தங்கியிருந்தது கூட ஆரம்பத்துல ஒரு யோகியோட அறையில தான் பிரபுபாதர் நிறைய ஷேர் பண்ணிட்டு தங்கியிருக்காரு. ஆனா அங்க நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்து பிரபுபாதருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியெல்லாம் தானே இவங்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதவங்கள என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. யோகா சொல்லித்தரேன் அப்படிங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அடுத்த பேராகிராஃப் விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு யோக பயிற்சியினை பரிந்துரைத்தார். ஆனால் யோக முயற்சியின் கடுமையான ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றும் திறன் தமக்கு இல்லை என்று அர்ஜுனன் வெளிப்படையாக கூறினான். எந்த துறையாயினும் அது தொடர்புடைய செயல்களில் ஒருவன் நடைமுறை பயிற்சி உடையவனாக இருத்தல் வேண்டும். மேலும் ஒருவன் தனது மதிப்புமிக்க நேரத்தை யோகம் என்ற பெயரில் உடற்பயிற்சி விதிகளில் செலவழித்து வீணாக்க கூடாது. உண்மையான யோகம் என்பது ஒருவன் தன் உள்ளத்தில் இருக்கும் நாற்கரமுடைய பரமாத்மாவை தேடி பிடித்து அவரை தனது தியானத்தில் நித்தியமாக காண வேண்டும். இத்தொடர்நிலை தியானமே சமாதி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தியானத்தின் குறிக்கோளாக விளம்புவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கும் நாற்கரமுடைய நாராயணன். இதற்கு மாறாக ஒருவன் ஒன்று மற்ற சூன்யத்தையோ அல்லது அருவத்தையோ தியானிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் யோக பயிற்சியில் வெற்றியடைவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். நாம் நமது மனதினை சூன்யத்தின் மீதோ அல்லது அருவத்தின் மீதோ ஒருமுகப்படுத்த முடியாது. உண்மை யோகம் என்பது அனைவரும் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் வடிவமான நாற்கர நாராயணின் மீது மனதை நிலைநிறுத்துவதே ஆகும். பகவானுடைய அந்த அற்புதமான ரூபத்தை நம்ம தியானிக்கணுமே தவிர எதை வேணா தியானிக்கிறது இல்ல அருவத்தை தியானிக்கிறது இதெல்லாம் பரிந்துரைக்கப்படவில்லை. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னாக்க இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க கங்கை முதலான புண்ணிய நதிகள் பாய்ந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் போறதுக்கு படகு சேவையில தான் போகணும். வந்திருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். படகுல எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. 2 வீலர் முதற்கொண்டு கார் முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த படகுல ஏற்றுவாங்க. அப்புறம் அந்த கரைக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே அந்த வாகனங்களை அவங்க இயக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்ப இருக்கிற முறை அது. அந்த நாள்ல இந்த கதை நடந்த நேரத்துல பரிசல், அந்த பரிசல்ல மக்கள் ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணாரா, அந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாராம். போயிட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் அவர் திரும்பி வர்றார். சின்ன பையனா இருந்தார், வெளில போயிட்டார். அப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வர்றார். ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ வருஷம் ஆச்சு இவனை பார்த்து,
சின்ன கிராமங்கும் போது எல்லாரும் எல்லாரையும் தெரியும். நம்ம அபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. பக்கத்து பிளாட்ல யார் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது, பரிச்சயமும் இருக்காது. ஆனா கிராமங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க குடும்பத்தையே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா இவ திரும்பி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்போ அதை விட அவன் வந்து என்ன பண்ணான்னா எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தாங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து ஆத்தங்கரைக்கு, இன்னைக்கு காலம்புற எல்லாரும் ஆத்தங்கரைக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதத்தை செய்து காட்ட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அப்பா எவ்வளவு வருஷம் ஊரை விட்டு போய் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. வந்து பாக்குறாங்க, இவன் என்ன பண்றான், தண்ணி மேல அப்படியே நடந்து வரான். அழகா தண்ணி மேல நடந்து வரான். அதை பார்த்து ஊர்க்காரங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம். என்னடா அது, தண்ணி மேல நடந்து வர்ற நீ அப்படின்னு சொல்லி, எப்படி உன்னால மூழ்கி போகாம நடந்து வர முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த ஊர்ல கொஞ்சம் புத்திசாலி ஒருத்தர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், என்ன பெரிய ஆச்சரியம், 2 பைசா வித்தை கட்டுட்டு வந்திருக்க. எத்தனை பைசா வித்தை? 2 பைசா வித்தை. இத கத்துக்கிறதுக்கு இத்தனை வருஷம் செலவு பண்ணியா நீ அப்படின்னா. அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன பெரியவரை எப்படி சொல்றீங்க 2 பைசா வித்தை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, என்ன 2 பைசா கொடுத்தா இந்த ஓடக்காரன் என்ன பண்ணுவான், இந்த கரையில இருந்து அந்த கரையை கொண்டு போய் விட்டுருவோம். இதை கத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து வாழ்நாள்ல இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணி இதை கத்துட்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ இந்த மாதிரி யோக சித்திகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிளைட் டிக்கெட் பண்ணிட்டோம்னா பறக்கலாம் இல்லையா, ஒரு கப்பல்ல டிக்கெட் வாங்கிட்டோம்னா தண்ணியில நம்ம மிதக்கலாம். இந்த யோக சித்திகள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, அமேசான்ல ஆர்டர் பண்ணா எது வேணா கிடைக்கும். இன்னைக்கு அமேசான்ல ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க எந்த உலகத்துல இருக்கிற மூலையில இருக்கக்கூடிய பொருள் வேணா உங்க கையில கிடைச்சிடும். அமெரிக்கால இருந்து நீங்க ஒரு பொருளை டக்கு நீங்க கை நீட்டி நீங்க வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி, நீங்க கையை கூட நீட்ட வேண்டாம், கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்லே கொடுத்துருவாங்க, டோர் டெலிவரி. எல்லா யோக சித்திகளும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு விஞ்ஞான முன்னேற்றம் அப்படிங்கிற பெயர்ல நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அதனால இது பக்தி கிடையாது. இது என்ன கிடையாது, யோக சித்திகளை அடையிறது பக்தி கிடையாது. பக்திங்கிறது பகவானோட தொடர்புடையது. பகவான் இல்லாம நீங்க என்னதான் தலைகிழந்தாலும் அது பக்தி கிடையாது. பகவானோட தொடர்பு இருக்கும்போது அங்க பக்தி அப்படிங்கிறது வருது. சோ அதனால நம்ம வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நேரத்தை விரயம் செய்யக்கூடாது. ஓகே, நேற்று நம்ம ஒரு ஸ்லோகா மெமரைஸ் பண்ணணும், ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோமே மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஞாபகப்படுத்தவே இல்லை நீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மாதாஜி. சரி மாதாஜி, அதனால பண்ணல மாதாஜி. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. प्रेमाञ्जनच्चुरित भक्ति विलोचनेन सन्तः सतैव हृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरमचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. जय 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 हो. हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா? எஸ் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சொல்லிட்டா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. மம்தா மாதாஜி சொல்லுங்க. ஓகே. प्रेमाञ्जनच्चुरित भक्ति विलोचनेन सन्दः सदैव हृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरम् अचिन्त्य गुणस्वरूपं गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि. जय हो जय हो. हरि हरि. हरे कृष्ण. जनचुरित भक्ति विलोचनेन सन्तः सदैव हृदयासु विलोकयन्ति यं श्यामसुन्दर अचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. जय 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 जय. அப்ப இது நல்லா இருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஒரு ஸ்லோகம் ஒரு நாள் மெமரைஸ் பண்ணிடலாமா? 2 நாள் பொறுத்து வச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா மெமரைஸ் பண்ணிடலாம் எல்லாரும். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்றேன் மாதாஜி. தேன்மொழி மாதாஜி, ரொம்ப நாளா நீங்க வந்து சைலண்டா இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. प्रेमाञ्जन सुरिता भक्ति विलोचनेन सन्दस्तदैव हृदेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरम् अचिन्तय गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि.
ஜெய் ஹரே ஜெய் கிருஷ்ணா ஜெய் மாதாஜி. ஜெய். கிருஷ்ண மாதாஜி நான் சொல்ல மாதாஜி. ஓகே சொல்லுங்க. प्रेमाञ्जनचुरित भक्तिविलोचनेन सन्तः सदैव हृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरमचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. ஹரி ஹரி. हरे தேங்க் कृष्ण யூ தேங்க் माताजी. யூ. ஓகே हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. प्रेमाञ्जनचुरितभक्तिविलोचनेन सन्दः सदैव हृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरम् अचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे தேங்க் யூ कृष्ण. மாதாஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். ஸோ அப்போ நாளைக்கு மெமரைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. அது எல்லாரும் ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். ரொம்ப ஈஸியான ஸ்லோகா. இது எல்லாருமே மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது டெய்லி 2 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஸ்லோகாவா நம்ம என்ன பண்ணலாம், பிரம்ம சம்ஹிதா வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப ஃபர்ஸ்ட் அற்புதமா ஸ்லோகம் இருந்தது. செகண்ட் சேர்த்து சொல்லலாம் ஓகே மாதாஜி. இல்ல இல்ல ஃபர்ஸ்டே ஒன்னொன்னா போ. ரொம்ப நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஒன்னொன்னா போ. ஓகே தேங்க்யூ. எனக்கு வந்து ஸ்லோகா மெமரைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் மெமரைஸ் பண்றது பார்த்தா இன்னும் ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அது எல்லாமே மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. எல்லாம் உங்களாலதான் மாதாஜி. நிஜமா இல்ல இல்ல நம்ம ஸ்லோகா மெமரைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பர்போர்ட் படிக்கும்போது நமக்கு அதை ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்லோகாவோட டிரான்ஸ்லேஷன், இந்த ஸ்லோகாவோட டிரான்ஸ்லேஷன் we can relate that. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் மாதாஜி மனப்பாடம் பண்ணோன்னு. ரெண்டு படிச்சிருக்கேன். ஆனா நீங்க இப்ப தூண்டி விட்டதுனால படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி மாதாஜி, இந்த டியூன் நல்லா இருக்கும். நான் படிக்கணும்னு நினைச்சேன், எழுதியும் வச்சுட்டேன். பட் படிக்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு படிச்சிருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிரம்மசம்ஹிதா வாங்கிட்டீங்களா? வெரி குட். ஆனா அதுல 62 ஸ்லோகம் இருக்கு மாதாஜி. அப்படியா? ஆமா ஆமா. நம்ம ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றோம். அதுக்கப்புறம் 30 ஏதோ சம் நம்பர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. சிந்தாமணி அங்கிருந்து ஆரம்பிக்கும். அங்க போயிடுறோம். 29ல இருந்து 29. ஓகே 29ல இருந்து சொல்றேன். நடுவில் ஸ்லோகாஸ் நம்ம மெமரைஸ் பண்றது கிடையாது. பட் அது கோலோகாவோட எக்ஸ்பிளனேஷன் படிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கோலோகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பிரம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். பட் நாம சொல்றது, நம்ம ரிசைட் பண்றது வந்து 29ல இருந்து ரிசைட் பண்றோம். ஓகே மாதாஜி. தேங்க்ஸ். ஓகே சுபமலர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இன்னும் புக் வாங்கல மாதாஜி, வாங்கணும். வாங்கிடுங்க. சின்ன புக்கு தான், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. 25 rupees 30 ஓகே மாதாஜி, வாங்கிடுறேன் மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இந்த புக்குங்களா? எஸ் மாதாஜி. பிரம்ம சம்ஹிதா. பிரம்ம சம்ஹிதை எஸ் மாதாஜி. வச்சிருக்கீங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல் புக்லயும் இருக்குங்க மாதாஜி பிரம்ம சம்ஹிதை. பிரம்ம சம்ஹிதா இருக்கா? ஓகே வெரி குட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பட் மீனிங்கோட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோகம் மட்டும் இருக்கும்ல, மீனிங்கும் இருக்காது. எஸ் மாதாஜி. ஸ்லோகம் மட்டும் தான் இருக்கு மாதாஜி. மீனிங் புக் வாங்கினோம்னா மீனிங்கோட இருக்கும். புக்ல வந்து வேர்ட் பை வேர்ட் மீனிங்கோட இருக்கு மாதாஜி. ஆமா ஆமா. வேர்ட் பை வேர்ட் பர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கு. ஓகே சுபமலர் மாதாஜி, நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தியானத்தின் மூலம் ஒருவன் தனது உள்ளத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள முடியும். ஒருவன் அறியவில்லை என்றாலும் கூட பகவான் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வீற்றிருக்கிறார். மனிதனின் இதயத்தினுள் மட்டுமல்ல, பூனைகள் மற்றும் நாய்களின் இதயங்களிலும் கூட அவர் வீற்றிருக்கின்றார். பகவத்கீதை இவ்வுண்மையினை பகவானின் ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதேஷ என்ற அறிவிக்கையின் மூலம் உறுதிப்படுத்துகிறது. ஈஸ்வர, அதாவது உலகின் பரம நெறியாளர், ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வீற்றிருக்கிறார். அவர் அனைவரின் உள்ளங்களில் மட்டுமல்ல, ஓர் அணுவினுள்ளும் இருக்கிறார். பகவான் இல்லாத இடம் என்பதில்லை. இதுதான் ஈஷா உபனிஷத்தின் கூற்றாகும். கடவுள் எங்கும் இருக்கிறார். அவரது எஜமானத்துவ உரிமை எல்லாவற்றின் மீதும் செல்லுபடியாகிறது. பகவான் எத்தன்மை கொண்டு எங்கும் இருக்கின்றாரோ அதுவே தனிப்பட்ட ஆத்மாவை குறிக்கும். பரமாத்மா என்பதற்கு பொருள் தனிப்பட்ட பரமாத்மாவே ஆகும். ஆக ஆத்மா மற்றும் பரமாத்மா என்னும் இருவரும் தனிப்பட்டவர்களே ஆவர்.
ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஆத்மாவானது ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டும் இருக்கும், ஆனால் பரமாத்மா எங்கும் இருக்கும். இது தொடர்பாக சூரியனை உதாரணப்படுத்துவது மிகவும் பொருத்தமுடையதாகும். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் மட்டும் இருக்கலாம், ஆனால் சூரியன் இது போன்ற ஒரு தனிப்பட்ட உயிர் பொருளாக இருந்தும் அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் தலையின் மீதும் இருக்கிறது. பகவத்கீதையில் இது விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் பகவான் உள்ளிட்ட உயிர்கள் அனைத்தும் தன்மையில் ஒன்றாக இருந்த போதிலும் பரமாத்மாவானது தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து விரிவடையும் சக்தியின் அளவில் வேறுபாடு உடையதாக இருக்கிறது. பகவானோ அல்லது பரமாத்மாவோ கோடிக்கணக்கான வேறு வேறு வடிவங்களில் தம்மை விரித்து கொள்ள முடியும், ஆனால் தனிப்பட்ட ஆத்மாவினால் அவ்வாறு செய்ய முடியாது. அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் முழுமுதற் கடவுள் அனைவரின் செயல்களையும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காணக்கூடியவராவார். உபனிஷத்துகளில் பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவினிடத்தில் நண்பனாகவும் சாட்சியாகவும் அமர்ந்திருக்கிறார் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த பரமாத்மா அப்படிங்கிறவர் யாரு? தியானத்தின் மூலமா ஒருத்தர் மனசுல இருக்கக்கூடிய இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை தியானிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த பரமாத்மாங்கிறவர் யாரு? தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதெல்லாம் இந்த பேராகிராஃப்ல பிரபுபாதர் சொல்றார். நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். நம்ம அதை உணர்றோமோ உணரலையோ, எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். மனிதர்கள்னு கிடையாது, மிருகங்கள், மரம், செடி, கொடிகள், ஒவ்வொரு அணுவிலையும் பகவான் பரமாத்மாவா இருக்கார். சோ அப்படி இருந்து நமக்கு அவர் வழி நடத்துறார். அப்போ இங்க ஒரு சூரியனுடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியனுடைய உதாரணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒரே ஒரு சூரியன் தான் இல்லையா? ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன ஃபீல் பண்ணலாம்? வாசல்ல போய் நம்ம நின்னோம் அப்படின்னாக்க ஏன் தலைக்கு மேல சூரியன் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணலாம். அப்போ ஒவ்வொருத்தர் தலைக்கு மேல ஒவ்வொரு சூரியன் இருக்காரா? கிடையாது. ஒரே சூரியன் நமக்கு அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நமக்கு அந்த சூரியன் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. சோ அந்த மாதிரி ஒரே பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் சித்ரா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். தனிப்பட்ட ஆத்மாவை வீடு பெற ஒரு நண்பனாக தன்னிடம் அவன் திரும்பி வர வேண்டும் என்று பரமாத்மா எப்பொழுதும் ஆர்வமுடன் இருக்கிறார். ஒரு சாட்சியாக அவர் நல்லாசிகள் அனைத்தும் அருள்பவராக இருந்து தனிப்பட்ட ஒவ்வொருவரும் செய்யும் செயல்களுக்குரிய பலன்களை அவர்களுக்கு அளிக்கிறார். பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவின் அது என்னென்ன இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதற்குரிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். துன்பம் என்பது உயிர்கள் உலகினை ஆள வேண்டும் என்று முயலும் அதன் செயல் சார்பின் விளைவாகும். ஆனால் பகவான் தனது மைந்தனாகவும் நண்பனாகவும் இருக்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கு அனைத்து கடமைகளையும் விட்டுவிட்டு என்றும் அழியாத ஆனந்தத்திற்காகவும் ஞானமயமான நிலைத்த வாழ்விற்காகவும் தன்னை சரணடைய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இதுவே ஆதாரபூர்வமானதும் அனைத்து வகையான யோகங்களுக்குமாகவும் அதிக அளவில் படிக்கப்படும் நூலான பகவத்கீதையின் இறுதி கட்டளையாகும். இவ்வாறு பகவத்கீதையின் இறுதி வார்த்தையே யோக நிறைவின் இறுதி வார்த்தையும் ஆகும். பகவத்கீதையில் கிருஷ்ண சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்திருப்பவனே உயர்ந்த யோகி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண சிந்தனை என்றால் என்ன? தனிப்பட்ட ஆத்மாவானது தன்னுடைய உணர்வினால் தனது உடல் முழுவதும் வியாபித்திருப்பது போல் பரமாத்மாவானது தமது பரந்த உணர்வினால் படைப்பு முழுதும் பரவியுள்ளது. இப்பரம உணர்ச்சி சக்தியை வரையறைக்குட்பட்ட உணர்ச்சியுடைய தனிப்பட்ட ஆத்மாவினால் பாவனை செய்யப்படுகிறது. என்னால் எனது உடலில் என்ன நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அடுத்தவர் உடலில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. எனது உணர்வினால் நான் எனது உடல் முழுவதும் இருக்கிறேன். ஆனால் எனது உணர்வு மற்றொருவன் உடலில் நிச்சயம் இல்லை. மாறாக எங்கும் எவரிடத்தும் இருக்கும் பரமாத்மா அனைவரிடத்தும் உணர்வுடையதாக இருக்கிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்னும் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். ஏனெனில் இதனை அதிகாரப்பூர்வமாக வேத இலக்கியங்கள் உறுதி செய்யவில்லை. தனிப்பட்ட ஆத்மாவின் உணர்வு பரம உணர்வாக செயல்பட முடியாது. தனிப்பட்ட உணர்வினை பொருளின் உணர்வுடன் சரியாக பொருந்துவதன் மூலம் பரம உணர்வினை அடைய முடியும். இவ்வாறு பொருந்துகின்ற முறையே சரணடைதல் அல்லது கிருஷ்ண சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது.
பகவத்கீதையின் உபதேசங்களில் இருந்து ஆரம்பத்தில் அர்ஜுனன் தனது சகோதரர்களுடனும் உறவினர்களுடனும் போரிட விரும்பவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிகிறோம். ஆனால் பகவத்கீதையினை புரிந்து கொண்ட பிறகு அவன் தனது உணர்வினை கிருஷ்ணரின் பரம உணர்வுடன் பொருத்தினான். பின்னர் அவன் கிருஷ்ண உணர்வினன் ஆனான். நமஸ்காரம். சோ இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆத்மாவான நாம நம்ம உடல்ல இருக்கோம். இந்த உடல் நம்ம எந்த உடலை எடுத்திருக்கோமோ அந்த உடல்ல இருக்கும். சோ அந்த உடலுடைய உணர்வு நமக்கு என்ன ஆகும் தெரியும் இல்லையா? இப்போ இருக்கு இந்த இடத்துல அப்படி கிள்ளுனா என்ன ஆகுது, வலி அப்படிங்கிற உணர்வு தெரியும். அதே மாதிரி இன்னொரு உடலுடைய உணர்வு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இன்னொரு உடல்ல என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? ஊசி போடுறாங்க, அப்போ அவர் வலிக்குதுன்னு சொன்னா அந்த வலி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு போட்டா நமக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு போடும்போது அது நமக்கு தெரியாது. நம்ம வந்து அதை எப்படி உணரலாம்? நமக்கு அந்த அனுபவம் இருக்கு, இந்த மாதிரி வலிக்கும் அப்படின்னு நம்ம உணரலாமே தவிர அந்த வலியை நம்ம அப்போ உணர முடியாது இல்லையா? சோ ஆனா பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலையும் இருக்க, நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அவர் தான் பூர்த்தி செய்யறார். எப்படி பூர்த்தி செய்யறார்? நம்மளுடைய விருப்பங்கள் எப்படி நிறைவேறுது அப்படின்னா அவருடைய கருணையினாலதான் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுது. அப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? என்ன கேள்வி வரலாம்? இந்த இடத்துல என்ன கேள்வி வரலாம்? என்ன கேள்வி வரலாம்? இல்ல மேம், மாதாஜி நல்லது பண்ணா நடக்குது மாதாஜி, சில டைம் வந்து நடக்க மாட்டேங்குது இல்ல மாதாஜி. ஓகே, வேற என்ன கேள்வி வரலாம்? முக்கியமான கேள்வி என்ன வரலாம்? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது? இந்த கேள்வி வரலாம் இல்லையா? எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிற இந்த கேள்வி வரலாம் இல்லையா? எஸ், அது வேற சேர்ந்து கொடுங்க. மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? இந்த கேள்வி நமக்கு வருது. சோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க, எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைய பகவான் கொடுத்துட்டார். இந்த உலகத்துல நம்ம வந்து எப்படி வாழணுங்கிறதுக்கான வழிமுறை பகவத்கீதையில மற்ற சாஸ்திரங்கள்ல பகவான் கொடுத்திருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம்? அதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வழிமுறையில நாம வாழணும்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக நிலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், இது ஒண்ணுதான் குறிக்கோளா இருக்கு. மத்தபடி ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கா? ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கா? சுத்தமா கிடையாது. நான் வேணா நம்ம குரூப்ல ஒரு வீடியோ ஷேர் பண்றேன், அதை பார்த்துட்டு அதை ஷேர் பண்ண மாட்டேன், ஆனா சொல்றேன். அந்த வீடியோ நான் பார்த்ததுல எனக்கு 2 நாளா தூக்கம் வரல ராத்திரி. என்ன வீடியோ பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஐஐடி மும்பைல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த காலேஜ் டே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. 2-3 மினிட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உடல்ல கூட முழுமையான உடை இல்லை. ஒரு பெண்ணோட உடல்ல கூட முழுமையான உடை இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா அரையும் குறையுமா தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு பொண்ணு ஒரு பையன், இடுப்புல கை, கணவன் மனைவி கூட பப்ளிக்ல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளவு மோசமான, அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகள்ல கையில என்ன வச்சு குடிக்கிறாங்களோ அது பகவானுக்கு தான் தெரியும். சோ அந்த மாதிரி நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு? இதெல்லாம் பண்ணுங்கன்னு எங்க சொல்லியிருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? இந்த பெண்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருப்பாங்க, இந்த பசங்களுக்கும் அப்பா அம்மா, ஒரு குடும்பம்னு இருக்கும் இல்லையா? அப்புறம் எப்படி அந்த பெண்ணோ ஆணோ ஒருத்தரை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும்? சோ எல்லா நாள்லயும் இந்த கவர்ச்சிங்கிறது இருக்கு, ஆண் பெண் கவர்ச்சிங்கிறது இருக்கு. அந்த நாள்ல எல்லாம் அது கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனா இப்போ இன்னைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. அதனால நாம இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம். சோ பிரபுபாதர் அழகா வந்து இந்த இதுல கொடுக்குற, துன்பம் என்பது உயிர்கள் உலகினை ஆள வேண்டும் என்று முயலும் அதன் செயல் சார்பின் விளைவாகும். ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஏன் கஷ்டப்படுறோம்?
நாம எப்படியாவது இந்த உலகத்தை அனுபவிக்கணும், என்னுடைய விருப்பப்படி நான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும். நான் என்ன உன்ன மாதிரி நீ எல்லாம் ரொம்ப ஓல்டு, உன்ன மாதிரி உட்கார்ந்து பழங்கதை பேசிக்கிட்டு என்னெல்லாம் வீட்டுல எல்லாம் உட்கார்ந்துருக்க சொல்றியா? இன்னைக்கு பெண்களை தான் கேட்பாங்க, எல்லாம் அவுடேட்டட். உன்ன மாதிரி யாரு வீட்டுல உட்காந்துருப்பா? போர் அடிக்கலையா உனக்குலாம்? வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? இவ்வளவு போரிங்கா இருக்குப்பா, நாங்கெல்லாம் வெளியில போறோம், எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு, எப்படி சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு. என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் பயன்படுத்தி கடைசியில புலனின்பத்துல தான் ஈடுபடுறாங்க. தவறான ஆண் பெண் உறவு, போதை பழக்கங்கள், மாமிச உணவு, இது என்ன பெரிய சாதிச்ச ஒரு பெரிய சாதனையானது. அப்புறம் எப்படி அவங்களால ஒரு குடும்பம் அப்படின்னு எப்படி வாழ முடியும்? ஒருவனுக்கு ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களை வளர்த்து எப்படி அவங்களால வாழ முடியும்? அந்த மனோபாவமே மாறி போச்சே, பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அந்த மனோபாவமே இன்னைக்கு மாறி போச்சே. சோ அதனால எப்போ நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கணும், என்னுடைய இஷ்டத்துக்கு நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ, அப்போ எல்லா விதமான துன்பங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். சரி, நீங்க சொல்ற மாதிரி அப்படியே 10ஆம் பசலியா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா கஷ்டமே வராதா? உடனே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம். சோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க, இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம். நீ வேதங்களை ஃபாலோ பண்ணாலும் அது துக்காலயம் தான், ஃபாலோ பண்ணலைன்னாலும் துக்காலயம் தான். ஆனா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது துக்காலயம்ங்கிறது நமக்கு புரியும். அந்த துன்பத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதிகரிக்க மாட்டோம். கஷ்டத்தை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இன்னும் பாவ காரியங்கள்ல ஈடுபட்டு இன்னும் நரகத்துல போய் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். அட்லீஸ்ட் பகவானுடைய நாமத்தை சொல்லி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த பிறவியில இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில போய் பகவானை போய் நம்ம அடைவோம், அந்த கேரண்டி இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப மாடர்னா இருக்கோம், நம்ம ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃபை நம்ம லீட் பண்றோம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க அதனுடைய விளைவுகளை சந்திச்சே ஆகணும். சோ பரமாத்மா உள்ள இருந்து எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிறார், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிறார். ஏன் அனுமதி கொடுக்கிறார்? நீ ஆசைப்படுற பரமாத்மா அனுமதிக்கிறார். ஆனா சட்டத்திட்டங்களை சொல்லி வச்சுட்டார், பகவத்கீதையில சொல்லி வச்சுட்டார். சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எத்தனை பேருக்கு அதோட அர்த்தம் தெரியும்? மாமேக்கம் சரணம் ரஜ என்ன அர்த்தம் தெரியும்? சரி, என்னுடைய சரணாகதி பண்ணு, நீ சரணாகதி பண்ணு, நீ என்ன சரணாகதி பண்ணு, நீ கவலைப்படாத, பயப்படாத, கவலைப்படாத, நான் எல்லாத்திலேருந்து உன்னை காப்பாத்துறேன், அது அர்த்தம். ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா நம்மளால? அதுன்னு சரணாகதி பண்ணுனா என்ன பண்ணணும் தெரியாது நமக்கு. சரணாகதினா என்னன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. காலையில இருந்து எதையோ அவங்க சினிமா பாக்குறாங்களோ, சீரியல் பாக்குறாங்களோ, எல்லாம் பண்ணிட்டு தூங்கும் போது கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லிட்டு சரணாகதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே சரணாகதினா என்ன? அதுக்கு நமக்கு ஒரு கண்டிப்பா குருசிட பரம்பரையில வரக்கூடிய ஒரு ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை. அப்போ பிரபா சொல்ற சரணாகதிக்கு 6 விதமான படிகள் இருக்கு. அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யச வர்ஜனம், ரக்ஷசதீதி விஸ்வாசோ, கோத்ருத்வே வர்ணம் ததா. இந்த மாதிரி 6 விதமான படிகள் இருக்கு சரணாகதி அப்படின்னா. முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யச வர்ஜனம். இதுக்கு என்ன அர்த்தம்? அனுகூல்யச சங்கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய பக்திக்கு எது அனுகூலமா இருக்கோ அதை நம்ம ஏத்துக்கணும். பிரதிகூலமா எது இருக்கோ அதை நம்ம விட்டுறணும். எதெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கோ, பகவத் பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமா இருக்கோ அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா பக்திக்கு அனுகூலமா இருக்கா அதை நம்ம ஏத்துக்கணும். பக்திக்கு பிரதிகூலமா இருக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனா அதை நம்ம விட்டுறணும். இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அனுகூலமா இருக்கிறது எது, பிரதிகூலமா இருக்கிறது எது? பக்தர்கள் சங்கம் அனுகூலமா இருக்கு மாதாஜி. அனுகூலமா இருக்கணும். விடியற் காலையில எழுந்திருந்து பகவான தியானம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது. வெரி குட். ஆனா அது நமக்கு எப்படி இருக்கு? விடிய காலம்பரை எழுந்துக்கணுங்கிறது எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் ஓகே, எல்லா நாளும் எழுந்திருக்கணும்னா ஐயோ இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா
இன்னைக்கு தூங்கிக்கலாமோ அப்படின்னு தோணும் ஒவ்வொரு நாள். ஆனாலும் எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த எழுந்துக்கிற வரைக்கும் மனசோட என்ன பண்ணது போராட்டம். மனசுக்கு நமக்கு ஒரு போராட்டம் நடக்குது. இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம். மணி என்ன ஆகுது? 3:15 தானே. சச்சா இன்னும் 10 நிமிஷம் தூங்கணும். கரெக்டா 3:30 மணிக்கு இருந்தா 4:30 நம்ம ரெடி ஆயிடலாம். சோ இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு போராட்டம் ஏற்படுது. ஆனா இது பக்திக்கு அனுகூலம். நம்ம இதை செய்யணும். இழுத்து போத்திட்டு தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு. ஆனா அது பக்திக்கு பிரதிகூலம். அது நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி சில பேருக்கு சாப்பாட்டு விஷயத்துல வெங்காய சட்னி இல்லாம இட்லி இறங்காதே, என்ன பண்றது, காஃபி இல்லாம என்னால இருக்க முடியாதே. ஆனா அது பக்திக்கு பிரதிகூலம். அதை நம்ம விட்டுறணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஒரு ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு அனுகூலமா இருக்கும், ஒருத்தருக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க காஃபி டீ வெங்காயம் பிடிக்கலாம் மறந்து இது பிரச்சாரத்துக்காக சொல்றோமே தவிர இதெல்லாம் எப்பயோ மறந்து போச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அதோட ஸ்மெல் வந்தாலே இப்ப என்ன நான்வெஜ் ஸ்மெல் மாதிரிதான் தோணுது. நான்வெஜ்லாம் சாப்பிட்டவங்க நாங்க. ஆனா இப்ப அதோட ஸ்மெல்ல எனக்கு நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி தோணுது. அப்போ இது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிப்போம். எல்லா ஸ்டேஜ்லயும் நீங்க 50 வருஷம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணவங்களுக்கு கூட சிலது அனுகூலமா இருக்கும், சிலது பிரதிகூலமா இருக்கும். எல்லா ஸ்டேஜ்லயும் இதை நம்ம செக் பண்ணி இப்போ எனக்கு எது அனுகூலம், எது பிரதிகூலம். நான் இப்ப இங்க உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு என் பேரை என்ன பண்றான்னு தெரியலையே, என் பேத்தி என்ன பண்றான்னு தெரியலையே, அது பக்திக்கு அனுகூலம் கிடையாது. அது பக்திக்கு பிரதிகூலமானது. சோ அப்ப மாயப்பூர்ல உட்காந்துக்கிட்டு எதையோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நாம பகவத் சிந்தனையில இருக்கணும். அது அனுகூலமானது. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இந்த மாதிரி பிரதிகூலம் அனுகூலம் பிரதிகூலம் அனுகூலம் இதை நம்ம செக் பாயிண்டா வச்சு செக் பண்ணிட்டே இருக்கணும். தீட்சை வாங்கிக்கிறது அனுகூலம். ஆனா மனசு என்ன சொல்லும்? உனக்கு அந்த சூழ்நிலை இருக்கு, இந்த சூழ்நிலை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதனால பண்ணாத, இதனால பண்ணாத. இப்பதான் +2 படிக்கிறாங்க குழந்தைங்க, இப்ப தீட்சை வாங்கிக்க கூடாது. இல்ல இப்பதான் காலேஜ் போயிருக்காங்க, இப்பதான் கல்யாணம் பண்ண போறேன், இல்ல இப்பதான் அவளுக்கு குழந்தை பிறகு. அப்போ எப்பதான் தீட்சை வாங்குறது இல்லையா? ஒரு ஸ்டேஜ்லயும் மனம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அதனால பரமாத்மா கைட் பண்றாரு அப்படின்னாக்க வேத சாஸ்திரங்களுடைய கட்டளைகளை நம்ம மதிச்சு நடக்கும் போது அப்போ பரமாத்மா நம்மள கைட் பண்றாரு. மத்த நேரத்துல அனுமதி மட்டும்தான் கொடுக்குறாரு. இந்த வித்தியாசத்தை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு திருடன் திருடுறான், கொலை பண்றான் அப்படின்னா பரமாத்மா அவனுக்கு அனுமதிக்கிறார். ஆனா ஒரு பக்தன் திருடுவானா? திருட மாட்டான். ஏன்? பரமாத்மா கைட் பண்றாரு. ஆனா அந்த திருடனுக்கு பரமாத்மா கைட் பண்ண மாட்டார். ஓகே நீ திருடு போ, உனக்கு எல்லாம் சொல்லியாச்சு, திருடுனா நீ ஜெயிலுக்கு போக, உனக்கு சட்டத்துல உனக்கு தண்டனை இருக்கு, இதெல்லாம் தெரியும். நாட்டினுடைய சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பகவானுடைய சட்டம் அது தெரியலனாலும் நாட்டோட சட்டம் தெரியும். அவன் கண்ணு முன்னாடி திருடி ஜெயில இருக்கிறவங்களையும் அவன் பாக்குறான். அதையும் மீறி அவன் என்ன பண்றான்? திருடுறான் இல்லையா? சோ அப்போ அவனுக்கு அந்த சட்டமும் தெரியும், அவன் கண்ணு முன்னாடியும் பாக்குறான். திரும்பியும் திருடணும்னு ஆசைப்பட்டான்னா பரமாத்மா அவனுக்கு அனுமதி கொடுக்குறான். போ திருடு, ஜெயிலுக்கு போ. இல்ல நான் மாட்டிக்க மாட்டேன், நான் சாமர்த்தியமான திருடேன் அப்படின்னா ஒரு நாள் மாட்டிக்க போறேன். இன்னைக்கு மாட்டாம இருக்கலாம், நாளைக்கு மாட்ட போறேன். இந்த சட்டத்துல, நாட்டோட சட்டத்துல மாட்டவே இல்லை அப்படின்னாலும் பகவானுடைய சட்டத்தினால கண்டிப்பா தண்டிக்கப்படுறாங்க. சோ அதனால பரமாத்மாவுடைய அனுமதிக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. நம்ம இப்ப எத்தனை பேர் இருக்கோம்? 73 பேர் தான் இருக்கோம். 73 பேருக்கிட்ட நம்ம பாகவதம் ஷேர் பண்ண முடியும். சோ எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏன்? யார் கேட்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். அதேதான் பரமாத்மாவும் பண்றார். யார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறாங்களோ அவங்கள வழி நடத்துறார். யார் அவங்க விருப்பப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அனுமதி கொடுக்கிறார். அதனால பரமாத்மா அனுமதிக்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம இதயத்துல பகவான் பரமாத்மாவா இருக்காரு, அப்ப ஏன் தவறு நடக்குது, ஏன் குண்டு வச்சு கொள்றாங்க, ஏன் இத்தனை தவறுகள் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதனுடைய காரணம் நம்மளுடைய விருப்பம். நம்ம பகவானுடைய சட்டத்தை மதிக்கல. சோ அதனால இங்க பிரபுபாதர் இந்த பொருளுரையில ரொம்ப சூப்பரா சொல்றார். எப்ப கிருஷ்ணர் சொல்றது நம்ம கேட்கிறோமோ, அதுக்கு உதாரணம் அர்ஜுனனை சொல்றார். அர்ஜுனன் ஆரம்பத்தை சண்டை போட விரும்பல, ஆனா கிருஷ்ணருடைய பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் சண்டை போட்டார். அந்த மாதிரி கிருஷ்ணருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்னாகும் போது கிருஷ்ணர் சொல்றார், சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே அப்படின்னு சொல்றார்.
சததம் கீர்த்தயந்தோமா, எப்பவுமே என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு அந்த வாய்ப்பை எப்படி பிரபுபாதர் கொடுத்திருக்கார்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அட்லீஸ்ட் 16 மாலையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்காரு. சோ அப்போ பகவானுடைய விருப்பம் என்னவோ அதை நம்ம செய்யறோம் இல்லையா? செய்யறோமா இல்லையா? சோ அப்ப என்ன அர்த்தம்? பரமாத்மாவுடைய விருப்பத்துக்கு இணங்கி நம்ம நடக்கிறோம். இதுதான் ஒருமைங்கிறது. நம்ம பகவானோட ஒன்னாகிறது இல்லை, அவருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கணும். சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முழுசா மாறும்போது அந்த ஒருமை அப்படிங்கறத நம்மளால 100% உணர முடியும். பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம கேட்கிறோம். என்னுடைய குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் கேட்கிறோம். என்னுடைய மூத்த பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கேட்கிறோம். அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வரும்போது அப்போ அந்த ஒருமை அப்படிங்கிறது அங்க இருக்கும். பரமாத்மாவுடைய விருப்பத்துக்கு நாம இணங்கி செயல்படுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாமா? மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா எம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முற்றிலும் கிருஷ்ண சிந்தனையுடைய ஒருவன் கிருஷ்ணரின் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறான். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இக்கட்டளையானது ஆன்மீக குருவின் மூலம் பெறப்படுகிறது. ஒருவன் போதுமான பயிற்சி பெற்று தனது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப கிருஷ்ணரிடம் முழு நம்பிக்கையும் அன்பும் கொண்டு செயல்படுவானால் பொருந்துகின்ற முறையானது மிகவும் உறுதியாகவும் சரியாகவும் அமைகிறது. கிருஷ்ண உணர்வில் ஒரு பக்தனால் அடையப்படும் இப்பக்தி தொண்டு நிலையே யோகத்தின் மிகவும் உயர்ந்த நிலையாகும். இந்த நிலையிலேயே கிருஷ்ணர் அல்லது பரமாத்மா உள்ளிருந்து கட்டளையிடுகிறார். ஆனால் வெளியிலோ அப்பக்தன் கிருஷ்ணரின் உண்மையான பிரதிநிதியான ஆன்மீக குருவினால் உதவியளிக்கப்படுகிறான். அனைவரின் உள்ளங்களிலும் அவர் வீற்றிருப்பதினால் உள்ளிருந்து அவர் சைத்தியராக ஒரு பக்தனுக்கு உதவுகிறார். அனைவரின் உள்ளங்களிலும் கடவுள் இருக்கிறார் என்று புரிந்து கொள்வது மட்டுமே போதுமானது அன்று. உள்ளும் புறமும் கடவுளுடன் ஒருவன் உறவு கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஒருவன் கிருஷ்ண சிந்தனையில் செயல்படுவதற்கு உள்ளும் புறமும் இருந்து கட்டளையும் பெற்றாக வேண்டும். இதுவே மனித வடிவம் கொண்ட வாழ்வின் உயர்ந்த நிறைவு நிறையாகவும் அனைத்து யோகங்களின் மிக உயர்ந்த நிறைவாகவும் இருக்கிறது. நிறைவான யோகினிடத்து 8 வகையான உயர் சாதனைகள் இருக்கின்றன. ஒருவன் காற்றை விட லேசாகலாம், அணுவை விட சிறிதாகலாம், மலையை விட பெரிதாகலாம், விரும்பிய எதையும் அடையலாம், கடவுளை போல் ஆட்டுவிக்கலாம், இப்படி பல. ஆனால் ஒருவன் பகவானிடமிருந்து கட்டளை பெறும் நிலைக்கு உயர்ந்து விட்டான் என்றால் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் பௌதீக சாதனைகள் அனைத்திலும் அதுவே மிகச் சிறந்ததாகும். யோகத்தில் பொதுவாக பயிற்சி செய்யப்படும் சுவாச பயிற்சியானது ஒரு ஆரம்பமே ஆகும். பரமாத்மாவை சிந்தித்து வணங்குவது மற்றொரு படி முன்னேற்றமாகும். ஆனால் பரமாத்மாவுடன் நேரடி தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து கட்டளை பெறுவது என்பது மிக உயர்ந்த நிலையாகும். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட தியானத்தில் பயிற்சிக்கப்படும் சுவாச பயிற்சியானது மிகவும் கடினமானதாகவே இருந்திருக்கிறது. இல்லையேல் கிருஷ்ணர் இம்முறையினை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது அர்ஜுனன் அதை புறக்கணித்திருக்க மாட்டார். இக்கலியுகமோ இழிந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் பொதுவாக மக்கள் குறைந்த ஆயுள் உடையவராகவும் தன்னுணர்வு அல்லது ஆன்மீக வாழ்வினையும் மிக மிக தாமதமாகவே புரிந்து கொள்பவராகவும் உள்ளனர். இவர்கள் பெரும்பாலும் துரதிருஷ்டசாலிகளே. மேலும் யாரேனும் ஒருவன் தன்னுணர்வில் சிறிது ஆர்வமுடையவனாக இருந்தால் அவனுக்கு தவறான வழிகாட்டுவதற்கு ஏராளமான மோசடி பேர் வழிகள் உள்ளனர். யோகத்தின் சரியான நிலையினை உணர்வதற்குரிய ஒரே வழி பகவான் சைத்தன்யரால் கடைபிடிக்கப்பட்ட முறையிலேயே பகவத்கீதையின் விதிகளை பின்பற்றுவதே ஆகும். இதுவே எளிமையும் யோக பயிற்சியின் நிறைவான நிலையும் ஆகும். பகவான் சைத்தன்யர் வேதாந்தம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மேலும் பல முக்கிய புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஓதுவதின் மூலம் கிருஷ்ண உணர்வு யோக முறையினை நடைமுறை சாத்தியமாகவும் எளிமையாகவும் செய்து காட்டினார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ ஆக்சுவலா பிரபுபாதர் கொடுத்துருக்கிறது தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது புரியுது இல்லையா? பகவான் எப்படி வழிகாட்டுவார் அப்படிங்கிறது புரியுது இல்லையா? பரமாத்மா எப்படி நம்மள வழி நடத்துவார். எப்போ நம்ம அவருடைய அந்த உபதேசங்களை கடைபிடிக்கிறோமோ அப்ப பரமாத்மா நம்மள வழி நடத்துவார்.
சோ அப்போ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறையானது எல்லா வேதங்கள்ல இருந்தும் சாஸ்திரங்கள்ல இருந்தும் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில பகவானுடைய நாமத்தை சொல்றது அப்படிங்கிற வழிமுறையை நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. அதைத்தான் நாம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது பரமாத்மாவோட நாம என்ன ஆயிடுறோம், ஒன்னாயிடுறோம். ஒன்னாகிறோம்னா நம்ம கடவுளாகிறது கிடையாது, அவருடைய விருப்பப்படி நாம செயல்படுறோம். மீதி இருக்கிற பொருளுடைய நாம நாளைக்கு படிக்கலாம், ஏன்னா டைம் ஓட்டமா ஓடிவிட்டது. உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் படிக்க முடியல, நாளைக்கு நம்ம படிக்கலாம். சரியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வேலை அவங்களுக்கு தேவைப்படும். சரி, சனி ஞாயிறு நம்ம அவங்க எல்லாம் லீவு தானே, தூங்குவாங்க, நம்மளும் கொஞ்சம் தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சனிக்கிழமை இன்னைக்கு வம்சிதாஸ் பிரபு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பத்தி எடுக்க வருவாரு, நம்ம எழுந்துடுறோம் அப்படின்னு ஒரு 5 மணிக்காவது எழுந்துடுவேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை தானே தூங்கலாமேனா மாதாஜி வந்துருவாங்க 6 மணிக்கெல்லாம், நம்ம எழுந்து ரெடி ஆயிடணும் அப்படின்னு 5 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடி ஆயிடும். அதுதான் நம்ம அந்த உணர்வு அமுக்கும் போது இல்ல இல்ல விழிச்சிடணும் அப்படின்னு எழுந்து அந்த மாதிரி ஒரு இது ஏதோ அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா. சோ பகவான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கணும். பகவான் சயனார்த்தி அவருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம தூங்க போகணும். சோ பகவான் டெய்லி காலம்பரை அவருக்கு 4 மணிக்குல அவரை எழுப்பி விட்டுறாங்க. ஸோ 4 மணிக்கு எழுந்து அவர் ரெடியாகி நமக்கு தர்ஷனம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆயிடுறாரு. அவருக்கு எழுப்பின உடனே அவருக்கு ஒரு ஆஃபரிங் இருக்கும். ஆஃபரிங் முடிஞ்சு அவர் நமக்கு தர்ஷனம் கொடுக்கறதுக்கு 4:30 மணிக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஸோ அப்போ நாம ரெடியா இல்லாம நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு பகவானுடைய அந்த லீலையோட நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும், மெர்ஜ் ஆகணும். ஸோ அதுதான் அதனாலதான் பிரபா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காரு. காலையில மங்களார்த்தி, 7 மணிக்கு தர்ஷனார்த்தி, 12 மணிக்கு போகார்த்தி, அதுக்கப்புறம் திரும்ப 4 மணிக்கு துளசி ஆர்த்தி. இந்த மாதிரி வரிசையா பார்த்தோம் அப்படின்னா கடைசியில சயனார்த்தி, 8:30 மணிக்கு பகவானுக்கு சயனார்த்தி. ஸோ உடல் நலம் இல்லாதவங்க, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் முடியாம இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தூங்கலாம், தவறு கிடையாது. உடலும் நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும், என்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கு, அதனால பகவானே புலனின்பத்துக்காக நம்ம செய்யக்கூடாது. செய்யாம அந்த மாதிரி பிரார்த்தனையோட, இது எங்க குருமராஜ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு ஏகாதசி இன்னைக்கு நிர்ஜலம் இருக்க முடியலையா, பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய உடல்நிலை இந்த மாதிரி இருக்கு, நான் மனசுனால ஆசைப்படுறேன், நிர்ஜலம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல, உடல் இந்த மாதிரி இருக்கு, அதனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையோட இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த பிரார்த்தனை இருக்கணும். பகவானே இன்னைக்கு காலம்பரை என்னால அதை நம்ம சாக்கா வச்சுக்கூடாது. ஓகே, ப்ரே பண்ணிட்டு நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கலாம், அப்படி கிடையாது. சோ அந்த மாதிரி இல்லாம சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம பிரார்த்தனையோட சில காரியங்களை நம்ம செய்யறதுல தவறு கிடையாது. தேங்க்யூ மாதாஜி, உங்க ஷேரிங் நல்லா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. அதே மாதிரி மாதாஜி பெண்களுடைய ஆடைகள் பத்தி அதுதான் பேசிட்டு இருந்தீங்க. நம்ம சென்னையில அதுக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி குணங்கள் கூட, குணம் எவ்வளவோ மாறி போயிட்டு மாதாஜி. இன்னைக்கு ஒரு நியூஸ், ஒரு சின்ன நியூஸ் தான் பேப்பர்ல ஒரு சின்னதா படிச்சேன். அது என்னன்னா, ஒரு 5 வயசு குழந்தைய எல்லாரும் கொஞ்சறாங்கன்னு சொல்லிட்டு அவளோட மாமா ஒய்ஃப் அவளோட குழந்தைய கொஞ்ச மாட்டேங்கிறாளாம். பாவம், இவங்க இவளோட அப்பா வீட்டுக்கு அப்பதான் கூட்டின்னு வந்துருக்கிறா. நம்ம குழந்தைய விட இந்த குழந்தைய தானே அதிகமா கொஞ்சறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் கொண்டு இருக்காங்க மாதாஜி, தமிழ்நாட்டுல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நியூஸ். அப்போ எவ்வளவு தூரம் ஒரு பெண்களோட எண்ணங்கள் எப்படி, ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிறது எப்படிங்கிறது ரொம்ப மாறி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா அதை பார்த்தோன்னா அது எப்படி நம்ம இப்ப மட்டும் இப்ப உன் குழந்தைக்கு இந்த அம்மாவும் கிடையாது, யாருமே இல்ல, அப்ப அந்த குணம் உன் குழந்தைக்கு எப்படி வரும் அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துலதான் நம்ம இருப்போமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு உலகத்துல நம்ம இப்ப இருக்கோம். அதுக்குதான் மாதாஜி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி படப்படப்பா வந்துருது. ஆனால் பயந்துன்னு டிவி பாக்குறதுல, நியூஸே ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிரைம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவையில்லாம நம்ம மனசு அதுல போய் நாம அந்த குற்றத்துல ஒரு பங்கு எடுத்துக்கிறோம். அது தேவையே இல்லை. நம்ம எப்பவுமே பகவானுடைய போதும். நம்ம கரெக்ட், நீங்க பண்றதுதான் கரெக்ட். அந்த கவனமே நமக்கு கரெக்டா இருக்கு. மாலை ஜபம் பண்ணுவோம், பகவானுடைய லீலையில நம்மளுடைய கவனத்தை நாம செலுத்த வேண்டியது. ஆமா, டிவியே பார்க்க மாட்டேன், ஹால்கே மாதாஜி.
சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி சரணாகதி 6 படிக்கட்டுகள் சொன்னீங்க இல்லையா மாதாஜி? ஆமா ஆமா 2 சொன்னேன். அனுகூலம் பிரதிகூலம். அனுகூல்யச சங்கல்ப, அனுகூல்யச சங்கல்ப. இல்ல ஃபுல்லா சொல்றது நீங்க கரெக்டா ஃபுல்லா அனுகூல்யம் பிரதிகூலம் மட்டும் கிடையாது. அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யச வர்ஜனம். வர்ஜனம் விடனம், பிரதிகூலத்தை விடனம். அப்புறம் மாதாஜி இன்னும் 4 என்ன மாதாஜி? ரக்ஷசதி இதி விஸ்வாசோ. நீங்க வந்து கரெக்டா அத இதுல இருக்கு அப்படின்னாக்க பகவத்கீதையில இந்த சர்வதர்மான் பரித்திஜ்ய ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த பொருளுரையில பிரபுபாதர் வந்து இந்த 6ஐயும் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்லோகமே கொடுத்திருக்காரு. அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யச வர்ஜனம், ரக்ஷசதி இதி விஸ்வாசோ, கோத்ருபே வரணம் ததா. இன்னும் 2 இருக்கு. சோ நீங்க அதுல அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து அர்த்தத்தோட படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரிங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நம்ம பிரபுபாதருக்கு நம்ம துளசி வைக்கலாமா மாதாஜி? வைக்கக்கூடாது மாதாஜி. வைக்கக்கூடாது. சரி. துளசி மாலை போடலாம் பிரபுபாதருக்கு. நீங்க பிரபுபாதர் சின்ன டிடி வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு துளசி மாலை போடலாம். துளசி வைக்கக்கூடாது. சரி. பஞ்ச தத்துவாலே நீங்க வந்து சைத்தன்யா, நித்யானந்தர், அத்வைத்தர் 3 பேருக்கு தான் வைக்கணும். கதாதர், ஸ்ரீவாஸ் பண்டிதருக்கு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குரு பரம்பரா, சத்கோஸ்வாமி யாருக்கும் வைக்கக்கூடாது. சரி மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் மாதாஜி. அதாவது இப்போ சனத்குமாரர்கள் வந்து துளசியோட மனத்தை நுகர்ந்து அவங்க வந்து மாற்றம் ஏற்பட்டது இல்லையா மாதாஜி அவங்களுக்கு? அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ராமர் வந்து அகலி மேல கால் வச்சதுனால மாறினது, அப்படி கம்பேர் பண்ணிக்கலாமா மாதாஜி? அதுக்கும் இதுக்கும் வராது மாதாஜி. ஏன்னா இவங்க வந்து அருவவாதிகளா இருக்காங்க. அருவவாதிகளா இருந்து பகவானுடைய ரூபத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை வருது. சோ அது நம்ம பார்க்கணும். பட் ராமருடைய கருணை அப்படிங்கிறது அகலிகைக்கு வந்து டைரக்டா கொடுக்கப்பட்டது இல்லையா. அகலிகை ஒண்ணும் அந்த மாதிரி அருவவாதி அப்படின்லாம் கிடையாது. இப்போ பூதனைக்கு வந்து அவ தாய் ஒரு நிமிஷம் தாயா இருந்ததுனால அவளோட உடம்பு பற்ற வைக்கும் போது சந்தனமா மாறிச்சு இல்ல, அது என்ன அப்படின்னா எதனால பூதனையோட உடல் வந்து நறுமணம் மிக்கதான் மாறுது அப்படின்னா பகவானுடைய ஸ்பர்ஷம் பண்ணதுனால, பகவானை ஸ்பர்ஷம் பண்ணதுனால பூதனையுடைய அந்த முலைகள்ல பகவான் வந்து அந்த பாலை உறிஞ்சி குடிச்சார் இல்லையா, அவருடைய ஸ்பர்ஷத்தினால பூதனையுடைய உடல் என்ன ஆச்சு, நறுமணம் மிக்கதான் வந்து மாறிடுச்சு. ஆனா இதுக்கு ஈக்குவலண்டா அம்பரீஷ் மகாராஜா ஒருத்தருக்கு தான் அந்த புலன் மூக்குல இருந்து அவர் நுகர்ந்ததே, அந்த மூக்கை யூஸ் பண்ணதே அந்த புலனை வந்து பகவானோட பாதத்துல இருக்கிற கிராணம் தத்பாத சரோஜ சௌரபே. அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கிராணம் தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் தத்பிதே. ஒவ்வொரு புலன்களையும் அம்பரீஷ் மகாராஜருடைய அந்த 3 ஸ்லோகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சவைவன கிருஷ்ணபதாரவிந்தையோர் வாசாம்சி வைகுந்த குணார்னு வர்ணனை, அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி வந்து அவர் வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினார் அப்படிங்கறத நாம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதுல மூக்குல வந்து கிராணம் தத்பாத சரோஜ சௌரபே, பகவானுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மலர்களை அவர் முகர்ந்து பார்த்தார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பனா இது மாதிரி ஒரு தன்னுணர்வு மாற்றம் வந்தது சனத்குமாரர்களுக்கு மட்டும்தான். அம்பரீஷ் வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு மனம். அம்பரீஷ் மகாராஜர் ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருக்காரு. அம்பரீஷ் மகாராஜருடைய அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி அவர் பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தூய பக்தர், இந்த பயிற்சி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த 4 குமாரர்களுக்கு என்ன ஆகுது, அவங்க பிறக்கும் போதே பிரம்மஞானிகளா வந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருமணம் செய்து மறுத்துட்டாங்க, பிரஜாபதிகளா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உயர்ந்த நிலையில அவங்க இருக்காங்க, மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க. ஆனா அதை விட உயர்ந்த நிலை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியல. சோ இது இந்த இன்சிடென்ட் எதை காமிக்குது அப்படின்னா அருவவாதத்தை விட உருவவாதம் தான் உயர்ந்தது. பகவான் அருவமாவும் இருக்கார். பகவானுடைய அருவத்தன்மையும் இருக்கு. ஆனா அருவத்தன்மையை விட எது உயர்ந்தது, பகவானுடைய உருவத்தன்மை தான் உயர்ந்தது. அதைத்தான் இங்க வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். இந்த செக்ஷன் ஆஃப் பாகவதம் வந்து அதை ப்ரூவ் பண்ணுது. அருவவாதிகளா இருந்தவங்க பிரஜாபதிகளா மாற சொன்னா மாறினாங்களா? மாற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. எங்களுக்கு அதுல எல்லாம் விருப்பம் கிடையாது, நாங்க அப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அருவத்தன்மையை விட்டுட்டு எதுக்கு மாறிட்டாங்க? உருவவாதிகளா மாறிட்டாங்க, பக்தர்களா மாறிட்டாங்க. சோ பக்தர்களா மாறதுதான் ஹையஸ்ட். அதுதான் நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரியா?
தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா இது மாதிரி மனமாற்றம் ஆனவங்க வேற நம்ம பாகவத கதையில வந்து வேற யாரும் இல்ல மாதாஜி, சனத்குமாரர்கள் மட்டும்தான். அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. மாற்றம் இல்லாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறுறாங்க. ஓகே. இப்ப துருவனை பாத்தீங்க அப்படின்னாக்க, துருவன் என்ன ஆசைப்பட்டு போனார்? அவர் என்ன பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா போனார்? இல்ல, ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு. துருவன் வந்து ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு போனார். சோ நீங்க அந்த சதுர்பிதா பஜந்தே வாம் ஜனாக சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப, அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் என்ன தேடி வருவாங்க அப்படின்னு பகவான் சொல்றார். கஷ்டத்துல இருக்கிறவங்க, செல்வம் விரும்புறவங்க, கேள்வி உடையவங்க, ஞானத்தை தேடுறவங்க, இந்த 4 பேர் எங்கிட்ட வருவாங்கன்னு சொல்றார். சோ அந்த 4 பேரும் பக்தர்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 பேரும் பக்தர்கள் கிடையாது. துருவன் பக்தன் கிடையாது. ஆரம்பத்துல துருவனுக்கு என்ன ஆசை? அவருக்கு அவங்க அப்பா மடியில உட்கார முடியல, அதனால அதை விட பெரிய ராஜ்யம் அடையணும்னு நினைச்சார். ஆனா அவருக்கு பக்தி எல்லாம் கிடையாது. அப்ப அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க அம்மா சொன்னாங்க, நீ விஷ்ணு கிட்ட தான் போகணும் அப்படின்னு. அப்போ விஷ்ணு எங்க இருக்காரு அப்படின்னா, காட்டுல இருக்காருப்பா, அப்படித்தான் முனிவர்கள் எல்லாம் சொல்றாங்க. உடனே காட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ பகவான் பாக்குறாரு, ஓ என்னுடைய பக்தன் என்ன தேடி வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நாரதர் அனுப்பி வைக்கிறார். சோ நாரதர் மூலமா எப்படி பகவானை வழிபடுறது அப்படிங்கறத துருவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? பகவானை பாக்குற வரைக்கும் அவருக்கு பக்தனா மாற்றம் ஏற்படல. அவருக்கு பகவானுடைய ரூபத்தை பார்த்து பகவான் அவருடைய சங்கா அவர் தலையில வச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனை செய்யறார். என்ன பிரார்த்தனை செய்யறார்? நான் ஒரு கண்ணாடி கல்ல போய் தேடினேனே, நீங்க வைரம் இருக்கீங்க, எனக்கு என்னுடைய எந்த விருப்பமும் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், காசு வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு பக்தர்கள் சங்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். துருவனுடைய மாற்றம் பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஜேந்திரனுடைய பிரார்த்தனையில பாத்தீங்கன்னா, கஜேந்திரன் வந்து அது வரைக்கும் என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, எப்படியாவது என்ன இந்த முதல கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. பட் போக 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 கஜேந்திரனுடைய பிரார்த்தனை நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுது. மாத்ரு பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வாம்சேன சர்வத்தனு பிருன்மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்? இந்த முதலையில இருந்து விடுபட்டு இந்த யானை உடம்புல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப இந்த யானை உடம்புல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? போதும், எனக்கு நீங்க முக்தி கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கஷ்டத்துல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து விடுவீங்கன்னு ஆரம்பத்துல பிரார்த்தனை ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய பிரார்த்தனை முடியும் போது எப்படி ஆச்சு? போரும்பா இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த மிருக உடம்புல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அதனால எனக்கு இந்த உலக வாழ்க்கையில இருந்தே எனக்கு வந்து என்ன கொடுங்க, முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சோம். அங்க ஒரு மாற்றத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன ஆகுது, பக்தர்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு நிலைக்கு மாறிக்கிட்டே போறாங்க. பக்தர்களா இல்லாதவங்க கூட பகவானுடைய அந்த தொடர்புல, பக்தர்களுடைய தொடர்புல வரும்போது பக்தர்களா மாறுறாங்க. அஜாமிலனை பார்க்கலாம். அஜாமிலன் சும்மா நாராயணா அப்படின்னு கூப்பிட்டார். ஆனா விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் நடந்த அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்னவா மாறிட்டார்? பக்தனா மாறிட்டார். சோ அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பக்தனா மாறுறாங்க. சோ பிரபுபாதர் வந்து நிறைய பக்தர்களுடைய அனுபவத்துல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப அற்புதமான பக்தர். அவர் வந்து ஜெகநாதருக்கு சாமரம் வீசுறத பார்த்திருக்கார். ஜெகநாதருக்கு ரத யாத்திரால ஒருத்தர் பக்கத்துல இருந்து சாமரம் வீசுறத பார்த்திருக்கார். அப்ப நினைச்சாராம், நான் இந்த மாதிரி இவருக்கு சாமரம் வீசணும் அப்படின்னு நினைச்சாராம். முழு நேரமா ஆயிட்டாரு. மறுநாளே ஃபுல் டைம் டிவோட்டி ஆயிட்டார். இப்ப சாமரம் வீசிட்டு இருக்காரு. சோ எதனால யார் கவரப்படுவாங்கன்னு தெரியாது. நிறைய பேருக்கு பிரசாந்த் சாப்பிட்டோம்னா அது இன்னும் இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பக்தரா மாறிடுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த திலகம் பார்த்து நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ரொம்ப ஸ்டைலா இருக்கேன், இங்க எல்லாமே ஸ்டைலா இருக்கேன் இந்த இஸ்கான்ல. நம்ம நாமம் பார்த்திருக்கோம், நமக்கு தென்னிந்தியால பழக்கம் நாமம் பார்த்திருக்கோம். பட் இது டிஃப்ரெண்டா ஸ்டைலா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த திலகம். இவ்வளவு ஸ்டைலா கூட இதை போட்டுக்கலாமா? நம்ம நாமெல்லாம் பட்டையா நாமம் போட்டுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் எனக்கு அவ்வளவு இஷ்டம்லாம் கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நாமெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா ஒரு ஃபீல் இருக்கும். நான் அதை நான் விரும்பினது கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எங்க தாத்தாலாம் நாமம் போட்டுதான் இருப்பாங்க. அதுல எனக்கு எந்த அட்ராக்ஷனும் இல்லை. ஆனா இந்த திலகம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது. ரொம்ப ஃபேஷனேட்டா இருக்கே இது அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் புரிஞ்சது அது வந்து ஸ்ரீ சம்பிரதாயம், இது வந்து பிரம்ம சம்பிரதாயம், எல்லாமே பகவானுடைய திருப்பாதம் தான். ஒண்ணுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் பார்க்கக்கூடாது. எத்தனையோ அனர்த்தங்கள் உள்ள இருக்கு. பட் ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிக்குது. சோ அந்த மாதிரி யார் வேணா எப்ப வேணா எதுல வேணா அட்ராக்ட் ஆகி என்ன ஆகலாம், பக்தர்கள்லாம் மாறலாம். சரியா?
தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டதை விட அதிகமாக எனக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி மாதாஜி. தேங்க்யூ. ஸோ கொஷின்ஸ் இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா எனக்கும் கொஞ்சம் மூளை எல்லாம் வேலை செய்யுது, இல்லைன்னா மூளை வேலையே செய்யாது. அப்படின்னு நம்ம என்ன சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டே போகணும். கொஷின்ஸ் கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் நீங்க வந்து கொடுக்குறீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனிவே ஆல் க்ளோரி ஸ்ரீ ஸ்ரீல பிரபுபாத். நம்மளுடைய சொந்தமான ஒரு புத்திசாலித்தனம்லாம் இதுவே எதுவுமே கிடையாது. பிரபுபாதருடைய கருணையினால நூக்கம் கருவது ஆச்சாரம், அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே. कृपा सिंधु पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव जय कृष्ण प्रभुपाद की जय। प्रेमानंदे हरि हरि बोल। थैंक यू। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा। थैंक यू। இன்டராக்ஷன் இருக்கும்போதுதான் கிளாஸ் சுவாரஸ்யமா இருக்கு மாதாஜி. கொஸ்டின்ஸ் இருக்கணும். கொஸ்டின்ஸ் இருந்து நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறது தான் பர்சனலா இருக்கும். எல்லாரும் ஆக்சுவலா இந்த மூமெண்ட்டே வந்து பர்சனல் மூமெண்ட். ஆனா நம்மளாம் இம்பர்சனலா இருக்கும். வீடியோ ஆன் பண்ணாம யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி எல்லாரும் பேசணும் அப்படின்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனிவே தேங்க்யூ ஆல். எண்டு கொடுத்துட்றேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.